ஜனவரி 27, 28 ஆகிய தேதிகளில் விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்கின்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் கூடுதல் விவரங்களை தொடர்ந்து நமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விழுப்புரத்தில் முதலமைச்சர் கள ஆய்வு மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரில் சென்று கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வரக்கூடிய 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு முறையாக சென்றடைகிறதா, மக்கள் எவ்வாறு பயன்பெறுகிறார்கள் என்பது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேர்தலுக்கு முன்பாக நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொள்வதற்கான கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டம் என்பது தொடங்கப்பட்டிருந்தது. தொடங்கப்பட்ட பிறகாகவே கடந்த 3 மாத காலமாக கோவை, ஈரோடு, பெரம்பலூர், அரியலூர், அதே போல சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேரடியாக மக்களை சந்தித்து கள ஆய்வு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வரக்கூடிய 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் கள ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட பிறகாக சென்னையிலிருந்து மதுரை செல்ல இருக்கிறார். மதுரையில் டங்ஸ்டன் அந்த போராட்ட நடத்தியிருக்கக்கூடிய பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இரவே சென்னை திரும்ப இருக்கக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் காலை 27ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து திருச்சி செல்கிறார். திருச்சி சார்ணியர் நடைபெற இருக்கக்கூடிய வைர விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் அங்கிருந்து விழுப்புரம் நேரடியாக சென்று விழுப்புரத்தில் 2 நாட்கள் கள ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 6 மற்றும் 7, அதாவது பிப்ரவரி 6, 7ஆம் தேதிகளில் திருநெல்வேலியில் முதலமைச்சர் கள ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.